வெல்கம் டு லட்டூஸ் கிச்சன். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடயே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லட்டூஸ் கிச்சனில் 7 காய் கூட்டு தாங்க பண்ண போகிறோம். திருவாதிரைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக செய்யக்கூடிய இந்த 7 காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 7 வகையான காய்கறிகள், நாட்டு காய்கறிகள் எடுத்து வச்சுருக்கேங்க. பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், வெள்ளை பூசணிக்காய், பச்சை மொச்சை, வெண்டைக்காய், இது கூடவே சேப்பக்கிழங்கு மாதிரி இருக்கிற ஒரு கிழங்கு தாங்க, அதுவும் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாங்க. கூட கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு 3/4 பதம் வேகட்டுங்க எல்லாமே. இப்போ இதை வறுத்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் மசாலா எடுத்து வச்சுருக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, காரத்துக்கு ஏற்ப வரமிளகா எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் கொஞ்சம் தேங்காய் பாத்தை வந்து ஒரு 1/4 மூடி வந்து சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோங்க. இதையெல்லாம் ஒரு லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும் நம்ம இதை வறுத்து அரைச்சி சேர்த்துறப்போ. வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேங்க. அதை வந்து இதில் ஊற்றிக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு கொதி வந்த பிறகு அடுத்ததாக நான் வந்து துவரம்பருப்பு ஒரு சின்ன கப்பு வந்து எடுத்துருக்குறேங்க. அதை நல்லா வேக வச்சு மசிய வேக வச்சு எடுத்துருக்கேன். அந்த துவரம்பருப்பை இதில் சேர்த்துக்கலாங்க. இது வந்து நம்ம அந்த கூட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்ல கெட்டித்தன்மை கொடுக்கும் இந்த துவரம்பருப்பு சேர்த்துறப்போ. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச அந்த வறுத்து அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாங்க. செம்ம வாசனையாக இருக்குங்க. எல்லாமே நல்லா கலந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. இப்போ நம்ம காய்க்கு ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ எந்த குழம்புனாலே கடைசியாக கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா வாசனையும் வருது. இப்போ பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அடுத்ததாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு நல்லா பொரிச்சுக்கலாங்க. 3 வரமிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் பெருங்காயத்தூளும் வாசனைக்காக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த குழம்புல எடுத்து ஊற்றிக்கலாங்க. இப்போ திருவாதிரை 7 காய் கூட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு காய்கறிகள் சேர்த்து நம்ம குழம்பு வச்சுருக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த திருவாதிரைக்கு இந்த குழம்பை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.